வணக்கம் மக்களே. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐயனார் துணை தான். நம்ம வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவன் கூட வந்து காலேஜ் போயிட்டு வராங்க. வரும்போது நம்ம பல்லவன் வந்து நம்ம பாண்டியன் வேலை செய்கிற அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நிலா செம ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா வந்து நம்ம சோழன் வந்து பாண்டியன் வந்து இந்தமாதிரி ஆட்டோமொபைல்ஸில் ஒர்க் பண்ணுறதா வந்து போய் சொல்லியிருப்பாரு. அதனால் இவர் மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீங்க அப்படிலாம் சொல்லி வேலை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறமா நான் 15 வயசில் இங்கே தாங்க இருக்கிறேன் நான் காலேஜில் எதுவும் போகல. ஸ்கூலுக்கே கூட எங்கள் சேரணும் நான் சொன்னனால தான் போனேன். 12வது வரைக்கும் கூட எங்கள் அண்ணன் சொன்னனால தான் படித்தேன். அப்படியே 2 சப்ஜெக்டில் ஃபெயிலு. அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளாம் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க, டென்ஷனும் ஆகிடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சோழனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சோழன் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, எதுக்கு நீங்கள் இப்படி மேலும் மேலும் பொய் சொல்கிறீங்க, ஏன் தான் உங்களுக்கு இந்த பொய் சொல்கிற புத்தி அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள் நீலா, எல்லாமே ஒரே நாளில் ஒரே நேரத்தில் சொன்ன பொய் தான். நீங்கள் தான் ஒரு பொய்யாக கண்டுபிடிச்சி என்னை ஒரு நாள் திட்டிகிட்டு இருக்கீங்க. எல்லாமே நீங்கள் என்ன நினச்சி பாருங்கள், நான் எல்லாமே ஒரே டைமில் தானே சொன்னேன். எதையுமே தனித்தனியாலாம் யோசித்து சொல்லலையே. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நான் ஏங்க சொல்லணும் அந்த நேரத்தில், அதனால தாங்க அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீலா வந்து அதுவும் கரெக்டு தான், நீங்கள் என்கிட்ட சொல்லணும். நிஜமாவே புருஷன் பொண்டாட்டினா மட்டும்தானே சண்டை வர்றதெல்லாம் வந்து சகஜமாக இருக்கும். ஆனால் நம்ம தான் வந்து புருஷன் பொண்டாட்டியே இல்லையே, நம்ம ஏன் தேவையில்லாமல் எதுக்கெல்லாம் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் உள்ளே போயிடுறாங்க. நம்ம பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சோழன் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்துச்சே ரொம்ப அசிங்கமாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க.